ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 11. டேகோ வந்து லெஜெண்டரி ஹீரோ உள்ள வந்துட்டா அப்படிங்கிறத பார்த்து எல்லா டீமன்ஸையும் எச்சரிக்கை பண்ணுறான். அச்சோ அந்த டீமன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணுமே என்ன பண்ணு மில்லி யோசிச்சுட்டு இருந்தா. ஒரு டீமன் வந்துட்டு அவன் ஆசிட் அடிக்குது. இப்போ மில்லியை நோக்கி எல்லா டீமன்ஸும் ஓடி வரவும் நானும் டீமன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் நினைக்கிறா. ஆண்ட்ரி அவன் உன்னோட பிரதரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவா. ஆமா நான் ஸ்டார்ட் இவன ஒரு நக்ரோமான்சர் தான் ஆண்ட்ரி சொல்லுவோம். நீ எதுக்கு ஹியூமன்ஸ் கூட ஒர்க் பண்றான்னு அந்த பிரதர் கேட்கறா. இவங்க கூட சேர்ந்து நான் உலகத்தை காப்பாத்த போறேன் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லுவோம். ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருக்கும் பண்ணதை மறந்துட்டியா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் கேட்கவும், நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறது நம்ம சரிதான், ஆனா நானும் மத்த மக்களும் எந்த தப்புமே பண்ணல, எங்களை எதுக்கு தேவையில்லாம பழி வாங்குற, முன்ன இருந்த மாதிரி எல்லா ஹியூமன்ஸ் இப்ப கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இன்னசென்ட் பீப்புளை கொல்றதுல எனக்கு விருப்பம் தான் அவன் சொல்றான். ராயல்ட்டி எல்லாரையும் சரண்டராக வச்சு இந்த வேர்ல்ட ஒரு புது வேர்ல்டா மாத்துவோம், நெக்ரோமான்சர்ஸ் எல்லாரும் ஜாலியா அதுல வாழலாம் அப்படின்னு அந்த பிரதர் சொல்லுவோம். கொஞ்சமாச்சும் அறிவோட யோசிக்க மாட்டியா, உங்க ஆளுங்களா ஹியூமன்ஸ் கொண்டாங்கன்னு பழி வாங்க வருவா, ஹியூமன்ஸ் நீ கொல்ல வந்தா அவங்கள பழி வாங்கணும்னு தானே நினைப்பாங்க, இந்த சண்டை முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும். நாங்கெல்லாம் நெக்ரோமான்சர்ஸ் மறந்துட்டியா, சாவெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, உனக்கும் அப்படிதானே ஆண்ட்ரி, உன் கூடவே சுத்திட்டு இருந்த ஷியானை கொலை பண்ணவன் கூடிய நீ இப்ப சுத்திட்டு இருக்க அப்படின்னு அந்த பிரதர் கேட்கவும். ஷியான் இருந்தப்போ நான் எதையுமே ஃபீல் பண்ணல, ஆனா ஷியானுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக தான் உலகத்தை காப்பாத்தணும் நீ பவரை நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணவன் கூடயே சேர்ந்து இதை பண்ற லெவலுக்கு அந்த ப்ராமிஸ் முக்கியமா என்ன நம்ம கேட்கவும். சார் டோக்கா ஒன்றும் மோசம் கிடையாது, அவருக்கு விருப்பமே இல்லாம நான் இதுல அவரை இழுத்துட்டேன், ஆனால் அவர் உலகத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ போராடி இருக்காரு, கொல்றதை விட உயிர்களை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆண்ட்ரி பேசிட்டு இருக்கும் போதே டியாகோ அங்க வந்துருதான். அவன் பேச்ச கேட்கலன்னா அவளையே கொன்று, நம்ம நெக்ரோமான்சர்ஸ் தான் அவளை சாவடிச்சு அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு உனக்கே தெரியும், இந்த உதவாக்கரையை நம்மனது வேஸ்ட் அப்படின்னு மயங்கி கிடக்குற அந்த கொயின் டீமனோட பாடி எடுத்து அந்த இன்ஃபர்னோ ஜெனரலா டியாகோ சாப்பிட வைக்கிறான். அந்த ஜாம்பி ஸ்பெல் அப்படின்னா ஒளிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா, இந்த இன்ஃபர்னோ ஜெனரல் அதோட பவரை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படின்னா ஜாம்பி ஸ்பெல் இன்னும் ஆக்டிவேட்ல தான் இருக்கு, அந்த ஜாம்பி ஸ்பெல்ல டீஆக்டிவேட் பண்ண முதல்ல நீங்க என்ன தோக்கடிச்சாகணும் அப்படின்னு டியாகோ சொல்றான். மில்லியவும் பிரின்சஸையும் எங்க டீமன்ஸ் துரத்திட்டு ஓடிட்டு இருக்கு, நம்ம எப்படியே எவ்வளவு தூரம் தான் ஓட அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவும். எங்க அப்பா பாத்துக்கிட்டு பாருன்னு மில்லி சொல்றா. இவங்க அப்பாவும் என்னடானா டீமன்ஸ் கூட சேர்ந்து அவங்கள துரத்தி போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தி வந்து அவனை பிடிக்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்பானியால நம்ம ஹீரோ செட் பண்ண சில டிராப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நிறைய டீமன்ஸை கொல்றாங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட் வேற அவன் கையில இல்லங்கிறதுனால நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். என்ன லெஜெண்டரி ஹீரோ இப்படி ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டியாகோ கேட்கவும். என் சீக்ரெட் ஸ்வாட் இல்லாம நான் என்ன பண்ண முடியும், நீ நியாயமா ஃபைட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவனை என்கிட்ட ஸ்வாட கொடுக்க சொல்ல, அப்ப நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நியாயமான ஃபைட்டா, நீ அப்படி நடந்துக்கிட்டு கிடையாதுன்னு டியாகோ கேட்கவும். அந்த சீக்ரெட் ஸ்வாட்குள்ள ஒரு பின் இருக்கு, ரிமோட்லி லைட்னிங் வச்சு நேரத்துக்கு அவனை என்னால அட்டாக் பண்ணிருக்க முடியும், ஆனா நான் அதை பண்ணல நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ ஆமா பின்ன வச்ச லைட்னிங் அட்டாக், இதுக்கு முன்னாடி நான் அதை பாத்திருக்கேன் அப்படின்னு டியாகோவும் அதை நம்புறான். ஒரு லெஜெண்டரி ஹீரோவை நீ நியாயமா தோக்கடிச்சனா தான் அது தோக்கடிச்சதா அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவோ கரெக்ட் தான், அவன் ஃபுல் பவர்ல இருக்கும்போது தோக்கடிச்சாதான் எனக்கு மரியாதை, ஸ்வாட் அவங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டியாகோ சொல்றான். டவர்ல ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. ஓ அவங்க அந்த டவர்ல ஃபைட் பண்ண போறாங்களா அப்படின்னு எஃப்எல்க்கு வந்து நம்ம ஹீரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமா சிக்னல் கொடுக்குறான். டீமன்ஸ் என் ஸ்டூடெண்ட் நமக்கு சிக்னல் கொடுத்துட்டா வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நார்மல் வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணா இந்த இன்ஃபர்னோ ஜெனரல் அசால்ட்டா ரீஜெனரேட்டரும் இந்த சீக்ரெட் ஸ்வாடை யூஸ் பண்ணி மட்டும்தான் அதை கொல்ல முடியும். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா ஈஸியா அதை டாஷ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். என்ன இவ்வளவுதான் திறமையா ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்தா மாட்டிக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நம்ம ஹீரோ செட் பண்ண டிராப்ல அவன் மேல இருந்து இப்ப கீழே விழுறான். ஒரே நேரத்துல நிறைய லைட்னிங் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் வந்து அட்டாக் பண்றா. மாஸ்டர் கிட்ட முதல்லயே சொல்லிட்டு அவரை வடிக்க வச்சு அதுல ஓட்டைய தோண்டி வச்சாச்சு, ஈவன் அதுகிட்ட ரீஜெனரேட்டிவ் பவர் இருந்தாலும் எவ்வளவு லைட்னிங் அதால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா நீ நியாயமா சண்டை போட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியோட பிரதர் வரவும் ஷியானோட பாடி வந்து அவனை அட்டாக் பண்ணுது. டோக்கா ஷியான் பாடிக்கு உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரே வந்து மாத்தி விடுறா. இன்னும் 9 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே டைரக்டா குதிச்சு அந்த டீமனை கொல்லலான்னு பார்த்தா அந்த ஸ்வாட் வந்து துண்டான மாதிரி தெரியுது அண்ட் அந்த டீமனும் காணாம போயிடுச்சு. நம்ம ஹீரோவோட கை வந்துட்டு துண்டா போகுது. பட் நம்ம ஹீரோ ஷியான் பாடியில இருக்கான், சோ அவன் ஒரு ஜாம்பி தான், கையை ஈஸியா திரும்ப ஓட்ட வச்சுக்கிட்டு ரெட் ஸ்வாட்ல இருந்து எப்படி ரீஜெனரேட் ஆன நம்ம ஹீரோ கேட்கவும். அது ஏமால முதல்ல பட்டாதானே அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் மேஜிக் வச்சு இந்த ஸ்வாட் அவன் அப்சர்வ் பண்றான். நம்ம ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் ஸ்பெஷல் மேஜிக் அவன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோ மாஸ்டர் அட்டாக் பண்ணுவான். அந்த மேஜிக்கையும் அவன் அப்சர்வ் பண்ணிட்டு அவன் மேஜிக்கை நான் அப்சர்வ் பண்ணா ஏன் மேஜிக் தான் அதிகமாகும் அவன் சொல்றான். முதல்ல ஏன் எல்லா லைட்டிங் ஸ்பெல்லையும் தடுக்கலன்னு கேட்கவும் என்னதான் நடக்குதுன்னு பாப்பமேன்னு விட்டுட்டேன், ஏன்னா ஃபைட்டை ஃபுல்லா என்ஜாய் பண்றதுல எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு டியாகோ சொல்லவும். சரி மேஜிக் இல்லைன்னா நான் டேரக்டா பிசிக்கல் ஆப்ஜெக்ட் வச்சு அட்டாக் பண்ணுவோம் தோண வச்சு அட்டாக் பண்றான். பட் அந்த இன்ஃபர்னோ ஜெனரலுக்கு பெருசா எதுவுமே ஆகல. மாஸ்டர் உங்க ஹெல்ப் தேவை நம்ம ஹீரோ கூப்பிடுறான். பட் அவ போறதுக்குள்ள ஆண்ட்ரியோட பிரதர் வந்து அவளை தடுக்கிறான். ஸ்வாடோட பவரை அவ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காம்னா இப்ப என்ன பண்றதுன்னு யோனா யோசிக்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஷியான் இதை தோக்கடிச்சிருக்காம்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஷியான் 4 ஜெனரல்ஸையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அவர் பார்ட்டியில ஜாயின் பண்ணேன், மேபி டார்த்திக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆண்ட்ரி சொல்லவும். டார்த்தி கேக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா அவ சொல்றா. இது எதுவோ கோட் வேர்டா நம்ம ஹீரோ பார்த்தா அவ தூக்கிட்டு இருக்கான்னு யோனா சொல்றா. ஹியூமன் ஜெனரல் ஆல்பானியால அவன் தோக்கடிக்கும் போது நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், நான் எக்ஸாக்டா பார்க்கல, பட் சீக்ரெட் ஸ்வாடையே நிறைய வேற
ஃபயர் மாதிரி சின்ன சின்ன பார்ட்டா வச்சு அதை அப்சர்வ் பண்ண முடியாத லெவலுக்கு ஃபாஸ்டா அட்டாக் பண்ணான்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா யோசிச்சுட்டு இருக்கான். செட்டாக்கா பக்கத்துல இருக்கிற கிளிஃப்ல தான் நாங்க இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னு பிரின்சஸ் கேக்குறா. நல்லது மார்கரெட், நான் சொல்ற மாதிரி பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேல நான் ஓட போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடியா நிக்கிறான். மார்கரெட் பின்னாடி இருந்து ஃபயர் ஆரோ வச்சு அவனை அட்டாக் பண்றா. பட் அது அசால்ட்டா ரீஜெனரேட் ஆயிருது. சீக்ரெட் ஸ்வாடால மட்டும் தான் என்ன அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு டியாகோ சொல்லவும், நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு முன்னாடி மட்டும் இல்ல பின்னாடி என்னால இதை கொண்டு போக முடியும். இந்த ஷீல்டை என்னால எப்படி வேணாலும் மூவ் பண்ண முடியும். எப்படி என்ன அட்டாக் பண்ண போறேன்னு அது கேட்கவும், நம்ம ஹீரோ தரைக்கடியில ஸ்வாட விடுவோம். அடியிலயும் என்னோட ஷீல்ட போட முடியும் அப்படின்னு சொல்லி அது பேசிட்டு இருக்கும்போது அது பிளைண்ட் ஸ்பாட்ல நம்ம ஹீரோ கரெக்டா அட்டாக் பண்றான். யோனாவும் நம்ம ஹீரோவை லிங்க் ஆயிருக்காங்கிறதுனால யோனாவை அதுக்கு பின்னாடி நிக்கப்பட்டு யோனாவோட விஷயம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பிளைண்ட் ஸ்பாட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு டியாகோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ கை பிஞ்சிருது. இன்ஃபெர்னோ ஜெனரல் பாடியா டியாகோ பொசஸ் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஷியான் பாடியா பொசஸ் பண்ணிருக்கான். யாரோட பாடி எவ்வளவு நேரத்துக்கு ரீஜெனரேட் ஆகுதுன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி டியாகோ சொல்றான். அதோட தலையில தான் சோல் இருக்கும், அதுதான் அதோட வீக் ஸ்பாட், அதை முதல்ல அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோனாவும் பிளான் போடுறாங்க. நானும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு மார்கரெட் யோசிச்சா, இதுக்கு மேலேயும் ஒன்னு நான் இன்டர்ஃபியர் ஆக விட மாட்டேன் அப்படின்னு யாரோ அங்க வராங்க. ஒழுங்கா நீ எங்க பக்கம் ஜாயின் பண்ணிரு அப்படின்னு நம்ம ஹீரோ மாஸ்டர் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு ஆண்ட்ரி பிரதர் அட்டாக் பண்றான். சீக்ரெட் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அந்த மான்ஸ்டரால ரீஜெனரேட் ஆக முடியாது. ஆனா டியாகோ அவனோட நெக்ரோமான்சியை யூஸ் பண்ணி அதோட பாடியை ரீஅட்டாச் பண்ணிருந்தான். என்னவோ மான லெவல் கம்மியாயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு டியாகோ சிரிக்கிறவும், உன்னோட ஷீல்டு சுரங்கிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். எங்க பாரு, ஹெல்ல ஒவ்வொரு நாள் நான் சர்வை பண்றதுக்காக டீமன்ஸ் கூட சண்டை போட்டதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மொத்த வாழ்க்கையை ஒரு வார் ஜோனா மாத்த போறேன்னு சொல்லவும், உன்னோட முட்டாள்தனத்துல எங்களை எதுக்குடா இன்வால்வ் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி ஃபைட் பண்ணி பாரு, உனக்கும் ஃபைட் பிடிச்சிருன்னு சொல்லவும், கண்டிப்பா எனக்கு பிடிக்காது, ஏன்னா எனக்கு தைஸ் தான் பிடிக்கும். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போனா ஏன் மயங்கி விழுந்துருதான். சோமா டிராப்ஸ் அதிகமா குடிச்சதோட சைடு எஃபெக்ட் தான் இது. அச்சோ ஆர்மி வந்துட்டாங்க, நான் சொன்னது என்னோட ஆர்மி அப்படின்னு டியாகோ சிரிக்கிறா. பார்த்தா நிறைய டீமன்ஸ் உங்களை சுத்து போடுறாங்க. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றதுக்குள்ள அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருது. என்ன ஹீரோ இவ்வளவுதான் உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி டியாகோ கேட்கவும், நம்ம ஹீரோ சோமா டிராப்ஸை குடிக்க போறான். வேணா அப்படின்னு யோனா சொல்றா. அதோட சைடு எஃபெக்ட்னால தானே உனக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு, நீ ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 5 பாட்டில குடிச்சிருக்க, இதையே குடிக்காதன்னு யோனா சொல்லவும், அப்படின்னா டியாகோவோட ஒரிஜினல் பாடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தான் நம்ம தோக்கடிக்கணும். ஆனா அதை கண்டுபிடிக்க உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா, இல்ல சீக்ரெட் ஸ்வாட் இல்லாம அவனை தோக்கடிக்க வேற ஏதாச்சும் பிளான் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்கறேன். வேற ஆப்ஷன் இல்ல, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். எனக்கு எதுவும் ஆகாத நம்ம ஹீரோ சோமா டிராப்ஸை குடிச்சிட்டு அட்டாக் பண்ணலான்னு போனா பொத்துன்னு கீழே விழறான். நான் கொல்லாம அவனாவே செத்துட்டானா. இந்த கிளைமாக்ஸ் நான் எதிர்பார்க்கல. ஹீரோ நீ அப்படி செத்துட்டா நான் எப்படிடா பேர் வாங்குது அப்படின்னு டியாகோ கேட்கறான். என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையா அப்படின்னு பெலார்கோ டவரோட டாப்ல நின்னுகிட்டு கேட்டு இருந்து பேசினா கண்டிப்பா உங்களுக்கு கேட்காதுல்ல அப்படின்னு பெலார்கோ யோசிக்கிறான். டோக்கா இல்ல நீ சாக கூடாது எந்திரி அப்படின்னு சொல்லி யோனா வந்து கதறிட்டு இருக்கா. எத்தனையோ சாவுகளை நான் பார்த்துட்டேன், சாவ பாக்குறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல, இதுவும் எனக்கு பழகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரி யோசிச்சுட்டு, இல்ல நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் சார், டோக்கா உயிரோட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரி யோசிச்சுட்டு, யோனா நீ இங்கதான் இருக்க, நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு தெரியும், என்ன மன்னிச்சிரு, எனக்கு காப்பாத்துறதுக்கான டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கலாம், ஆனா சார் டோக்காவை என்னால விட்டு போக முடியாது அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவும், நானும் அதை தான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு யோனா சொல்றான். நான் போய் அதுங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு ஆண்ட்ரி போக்கவும், உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும், நான் இதை பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு காயல் அங்க வந்து நிக்கிறான். அந்த டோக்காவன் நான் தான் பழி வாங்குவேன், அதுக்கு அவன் உயிரோட இருக்கணும், நீ இதுல இருந்து போயிரு அப்படின்னு காயல் சொல்லவும், நீ யாருன்னு அந்த டீமன் கேட்கவும், நான் தான் காயல், ஷியான் த ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீமன் கன்வர்ஷன் ஸ்பெல்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் தான் இவங்க கிட்ட டைம் இருக்கு. நம்ம ஹீரோ வர ஆல்ரெடி இறந்து போன மாதிரி தெரியுது. எப்படி நம்ம ஹீரோ எல்லாரையும் காப்பாத்த போறான், என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.